மேலும் 25 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மேலும் 25 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போக்குவரத்து துறை ஆணையர் சண்முகசுந்தரம் கைத்தறித்துறை இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜவுளித்துறை ஆணையராக ஜெயகாந்தம் நியமனம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. போக்குவரத்து துறை ஆணையராக கன்சாங்கம் ஜலக்சிரு நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மேலும் 25 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே இன்று மதியம் IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டது. IAS அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 25 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது 25 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் யார், எந்த துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க? நிச்சயமாக தமிழகத்தில் இன்று காலை மிக முக்கிய துறைகளின் கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களாக இருந்த IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் இன்று மேலும் 25 IAS அதிகாரிகளை இன்று மாலை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மிகவும் முக்கியமாக போக்குவரத்து துறை ஆணையராக இருந்த சண்முகசுந்தரம் இடமாற்றம் செய்யப்பட்டு ஹேண்டலூம்ஸ் துறையின் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் சோசியல் வெல்ஃபேர் துறையின் அடிஷனல் டைரக்டராக இருந்த கார்த்திகா IAS இடமாற்றம் செய்யப்பட்டு கலால் துறையின் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதல்வரின் முகவரித்துறையின் சிறப்பு அலுவலராக இருந்த மோகன் IAS சிவில் சப்ளை கார்பரேஷன் துறையின் ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் போக்குவரத்து துறை கமிஷனராக சரண் சிங் சுபம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதே போன்று ஒரு சில மாவட்ட ஆட்சியர்களும் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி சித்ரியா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறையின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக இருந்த PN ஸ்ரீதர் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடலூர் கலெக்டராக இருந்த அருண் தம்புராஜ் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு சுகாதார திட்டத்தின் ப்ராஜெக்ட் டைரக்டராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று தமிழ்நாடு சுகாதார திட்டத்தின் ப்ராஜெக்ட் டைரக்டராக திட்ட இயக்குநராக இருந்த கோவிந்தராவ் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் CEO சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதே போன்று நாகப்பட்டினம் கலெக்டராக இருந்த ஜானி டாம் வர்கீஸ் டைரக்டர் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் குழந்தைகள் நலத்துறையின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதே போன்று தமிழகத்தின் பல்வேறு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று காலை தமிழகத்தில் முக்கிய துறைகளின் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 25 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதில் மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் CEO இருந்த காயத்ரி கிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கூட்டுறவுத்துறையின் அடிஷனல் மினிஸ்டராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று சிறப்பு செக்ரட்டரி அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் அவரின் சிறப்பு செயலாளராக இருந்த சங்கர் IAS பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் சிறு குறு மற்றும் குறு தொழில்துறையின் செக்ரட்டரியாக இருந்த மகேஸ்வரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாழ்வுத்துறையின் துறையின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறையின் ஆணையர் இருந்த ராமன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு ரோட் செக்டார் ப்ராஜெக்ட் ஆகியவற்றின் இதழாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் கலெக்டராக இருந்த தீபக் ஜெபக் நியமனம் செய்யப்பட்டு தமிழ்நாடு கேண்டலூம் வேவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டியின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதே போன்று தமிழகத்தில் மொத்தம் 25 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசானது தற்போது அந்த அரசாணையை வெளியிட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.